வழக்கில் பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு தலா 3 ஆண்டு சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடியும் அவரது மனைவியும் குற்றவாளிகள் என அறிவித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் தண்டனை விவரங்களுக்காக வழக்கை இன்று தள்ளி வைத்திருந்தார். வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி சார்பில் வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்தார். இதை ஆய்வு செய்த நீதிபதி இருவருக்கும் தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார். அபராதத்தை செலுத்த தவறினால் கூடுதலாக 6 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய ஏதுவாக தண்டனையை 30 நாட்கள் நிறுத்தி வைத்து ஆணையிட்ட நீதிபதி 30 நாட்கள் அவகாசத்திற்கு பின் விழுப்புரம் நீதிமன்றத்தில் சரணடைய வேண்டும் என உத்தரவிட்டார். தொடர்ந்து பொன்முடியும் அவரது மனைவி விசாலாட்சியும் இருவரின் வயது மற்றும் மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி குறைந்த தண்டனை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கோரலாம் என நீதிபதி தெரிவித்தார்.